வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வணங்காமுடி. வாங்க கதையை தொடரலாம். தன்னோட நண்பன் அறை வாங்கினதை பார்த்ததும் அது வரைக்கும் கல்லா நின்னுகிட்டு இருந்த சித்திரசேனன் ஆன்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு பயன் தருமான்னு பரஞ்சோதி அணைச்சுக்கிட்டு கோபத்தோட பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாடிக்கிட்டு இருக்கும் போது சந்தோஷமாவும் ஆர்வமாவும் அரியணையை விட்டு எழுந்து நிக்கிறாங்க தேவசுந்தரி. மன்னரும் எந்திரிச்சு நிக்கிறார். அப்ப அங்க நின்னுகிட்டு இருக்கிற அம்பிகாவும் ஆர்வமா அந்த பாட்டை கேக்குறாங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சு கேக்குறாங்க. மகன் பாடுறத ஒருவித ஆச்சரியத்தோட பாக்குறார் சேவப்பன். அவர் பாட்டு பாடி முடிஞ்சதும் அரியணையில இருந்து இறங்கி வந்த மன்னர் சித்திரசேனனை பாராட்டுறாரு. இசைவானா, உன்னை என்னோட ஆஸ்தான பாடகனாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் தன்னோட நண்பர் வாங்கின அடி அவரோட மனசுல இன்னும் இருக்க, மன்னருக்கு சளைக்காத குரல்ல, மன்னிக்க வேண்டும் அரசே, பாடுவது என் தொழில் கிடையாது, நான் சங்கீதத்தை முறையா படிச்சவனும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த நரேந்திரன், இப்ப நீ பாடின திறனே போதும்னு சொல்ல, சித்திரசேனன் அதை மறுத்து, நான் பாடவே இல்லை, என்னோட தோழனுக்கு விழுந்த அடியோட எதிரொலியத்தான் நீங்க இசையா கேட்டீங்கன்னு சொல்றார். அன்னைக்கு மலைச்சாரல்ல எங்களை சந்திச்ச பெண்கள் அரண்மனையை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சம்பவமே நடந்து இருக்காதுன்னு சொல்றார் சித்திரசேனன். உடனே மன்னர் சித்திரசேனனை பார்த்து, இசைவானா, நீ யாரு அப்படின்னு கேட்க, அது வரைக்கும் அமைதியா இருந்த சேவப்பன், அரசே, அது என்னோட மகன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். பெற்ற மகனை பெரிய மனிதனாக்கி பெருமைப்படுத்தி தந்தைக்குரிய கடமையை செஞ்சுட்ட அப்படின்னு அவர் புகழ்ந்துட்டு, பாடுறது அவனோட தொழில் இல்லைன்னு சொன்னான், அப்படின்னா என்ன தொழில் செய்யறான் அப்படின்னு அரசர் கேட்க, சிற்ப வேலை கத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றார் சேவப்பன். ஓ, சிற்பக்கலையான ஆச்சரியத்தோட மன்னர் கேட்க, அவர் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற இளவரசி, ஆமாம்பா, தேவதச்சன் தோற்கிற அளவுக்கு அழகா சிற்பம் செதுக்குவார் அப்படின்னு இளவரசி புகழ, இத சந்தேகமா கேக்குறார் நரேந்திரன். சரி, அப்படின்னா உன்னோட கலைத்திறனால தமிழ் தாயோட சிற்பத்தை ஒண்ணு செஞ்சு கொடு அப்படின்னு அரசர் கேட்க, சித்திரசேனன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட அப்பா, உங்களோட உத்தரவை கண்டிப்பா என்னோட மகன் நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு உறுதி கொடுக்கிறார். வீட்டுக்கு பயங்கர சந்தோஷத்தோட வர்றார் சேவப்பன். வரும் போதே ஒய்ஃப கூப்பிட்டுட்டு வர, அவங்க ஆச்சரியத்தோட, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம மகனுக்கு அரண்மனையில வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்றார். அதை கேட்டதும் மங்களத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட என்ன வேலைங்கன்னு கேட்க, சிற்ப வேலைதான் அப்படின்னு சேவப்பன் சொல்றார். ஓ, அவனோட மனசுக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மங்களம். அரசருக்கு அவன் மேல அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னதும் தன்னோட மகனுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறத நினைச்சு, என்னோட பிரார்த்தனை வீண் போகல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சித்திரசேனன் வீட்டுக்குள்ள வர்றத பார்த்து, புத்தியோட நடந்துக்க சொல்லுன்னு மங்களத்துக்கிட்ட சொல்லிட்டு சேவப்பன் உள்ள போயிடுறார். வந்த உடனே மகனோட கன்னத்தை தடவி சந்தோஷத்தோட, கண்ணே, இப்போதுதான் அப்பாவுக்கு மனசு நிம்மதியாச்சு, எல்லாம் அந்த தேவியோட கருணன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா சித்திரசேனனோட முகத்துல ஒரு துளி சந்தோஷமும் இல்ல. உள்ள வந்த பரஞ்சோதி பக்கத்துல இருந்த தூணை சோகமா கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்க, மங்களம் பரஞ்சோதி கிட்ட, நீ ஏண்டா வருத்தமா இருக்க அப்படின்னு அக்கறையா கேக்குறாங்க. குரல் கம்ம, எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு அழுகுரல்ல சொல்ல, உடனே அவங்க, என்னாச்சு, ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமில்லையே, ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்கமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, சித்திரசேனன் சிரிக்கிறாரு. மங்களம் ஏண்டா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே, பையனுக்கு உத்தியோகம் கிடைச்சு போச்சுன்னு சிரிச்சேன், அதுல அப்படியே நின்னு போச்சுன்னு அந்த நேரத்திலயும் அவர் காமெடி பண்ண, மங்களம் சிரிச்சுக்கிட்டே, சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சாப்பிட உள்ள கூட்டிட்டு போறாங்க. மன்னர் ஆணைப்படி சித்திரசேனன் அரண்மனையில சிற்ப வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவர் சிற்பம் செதுக்கிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப ஆசையும் ஆர்வமுமா தேவசுந்தரி அங்க வராங்க. அவங்க வந்தது தெரிஞ்சும் திரும்பி கூட பார்க்காம அவர் பலமா ஒளிய தட்டுறார். பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிற தேவசுந்தரி, உளி தட்டுற ஓசை கூட தாளக்கட்டாதான் இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் அவர் எதுவும் பேசாம உளிய வச்சு பலமா தட்ட, பேச மாட்டீங்களா அன்பேன்னு கேக்குறாங்க தேவசுந்தரி. அதுக்கு கரார் குரல்ல, இல்ல, அடிமை அப்படின்னு சொல்லிட்டு உளிய வச்சு தட்ட ஆரம்பிக்கிறார். ஆமா, உங்களோட அன்புக்கு நான் அடிமைதான்னு அவங்க சொல்ல, அவங்கள கோபமா பார்த்து, என்ன சோதிக்க விரும்புறீங்களான்னு அவர் கேட்க, ரொம்ப சோகமா, இல்ல, நீங்க தான் என்ன சோதிக்கிறீங்க, என்ன வெறுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சித்திரசேனன், நான் யாரு உங்களை வெறுக்க, நீங்க ஆள பிறந்தவங்க அப்படின்னு ஒரு மாதிரியான குரல்ல சொல்றார். அவர் பேசுற விதத்தை கேட்டதும் தேவசுந்தரிக்கு துக்கம் தாழல. கண்ணு கலங்க, என்ன ஆளும் தெய்வம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சித்திரசேனன், நம்ம 2 பேருக்கு இடையே எவ்வளவு பெரிய அகலி இருக்குன்னு தெரியாம பேசுறீங்க அப்படின்னு நிதர்சன உண்மையை சொல்றார். அதுக்கு இளவரசி விடாம, நம்ம மனசு வச்சோம்னா வானத்துல கூட சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அவரோட முகத்துல ஒரு இகழ்ச்சி பரவுது. அதே இகழ்ச்சியோட, நிலவ பிடிச்சு விளையாடுற பிள்ளை பருவத்துல இல்லனா அப்படின்னு வெறுப்போட சொல்றார். ஒரு பெண்ணோட நெஞ்ச புரிஞ்சுக்காம பேசாதீங்க, உங்க நெஞ்சுக்கு நீங்களே வஞ்சனை செய்யாதீங்க அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. சித்திரசேனனுக்கும் தன்னோட காதல் நிறைவேற போறதில்ல அப்படிங்கிற கவலை இருக்கத்தானே செய்யும். ஆனா என்ன பண்றது,
உண்மை நிலையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னோட மனசு அன்னைக்கு நினைச்சது உண்மைதான். ஆனா அது இப்ப எட்டாத தூரத்துல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விலகி போறார் சித்திரசேனன். காதல் நினைச்சா எது வேணாலும் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு சித்திரசேனன் அப்படித்தான் அமராவதியும் நினைச்சா. ஆனா அவளோட அப்பா அவளை ரத்த சேற்றுல புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிற்ப வேலையை கண்டினியூ பண்றார். செத்தும் சாகாத அந்த புகழ் கிடைக்கும்னா 1000 முறை கூட நான் சாக தயாரா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, துன்பத்தை விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றார். என் தந்தையோட சம்மதம் தானே வேணும் அப்படின்னு அவங்க கேட்க, என்னோட தாய் தந்தையும் சம்மதிக்க வேணுமே அப்படின்னு அவர் சொல்ல, என் தாய்க்கு தேவை ஒரு மருமக, மகாராணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சிற்ப வேலையை கண்டினியூ பண்றார். நீங்க போகலாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல ரொம்ப வேதனையோட அங்க இருந்து போயிடுறாங்க தேவசுந்தரி. சித்திரசேனனோட கோபம் நியாயமானதுதான் எனக்கு தோணுது. சித்திரசேனனோ ஒரு சாதாரண சிற்பி, தேவசுந்தரி இளவரசி. இவங்க காதலை எப்படி மன்னர் ஏத்துப்பார்? தேவசுந்தரி சொல்றது கதைக்கும் கவிதைக்கும் நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒத்துக்க வைக்கிறது ஈஸி கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளவரசியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு வாழ்ற மன்னர் தன் மகளோட காதலை ஏத்துக்குவாரா? தன் மெய்க்காவலரோட மகனான சித்திரசேனனை தன்னோட மருமகனா ஏத்துக்க சம்மதிப்பாரா? தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த பதிவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.